10th standard students next important question. Find the excluded values of the following expression. 7p plus 2 by 8p square plus 13p plus 5. Excluded value of p இருக்காங்க. ஒரு சட்டத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடணும். எந்த ஒரு ஃப்ராக்ஷனா இருந்தாலும் ஒரு 5/6, ஒரு 11/8, ஒரு -7/1 இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா எந்த ஃப்ராக்ஷனுமே கண்டிப்பாக கீழே டினாமினேட்டர்ல 0 இருந்து வரவே வராது. அப்படி வந்தால் அது ஒரு நம்பரே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மேக்ஸ் வந்து தற்சமயம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லெவலுக்கு நம்ம அப்படிதான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, விஷயம் வந்து என்னன்னா டினாமினேட்டர் வந்து எப்பவுமே 0வா இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அது தப்பு. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃபிராக்ஷன்ல எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் p அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வந்து கண்டிப்பா 0வா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வாதாடி கொண்டு வர வேண்டும். கொண்டு வரலாமா? கிளியர்லி என்னது கிளியரா இருக்கு? 8p square plus 13p plus 5 is not equal to 0. கண்டிப்பா 0வா இருக்க கூடாது. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? இந்த 5 வச்சு இந்த 8 வச்சு இந்த 5 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா we get 40. அகைன் 13 இருக்கு, அந்த 13 போடுங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மனசுல வச்சுக்கிட்டு கீழே நம்மளே ரெண்டு நம்பர் போடணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 40 வரணும், ஆட் பண்ணாலோ இல்ல மைனஸ் பண்ணாலோ என்ன வரணும், 13 வரணும். அப்படிப்பட்ட ஜோடியை நம்ம தேடணும். ஸோ 40 வர்ற மாதிரி மல்டிபிளிகேஷன் நம்பர் ரெண்டு நம்பர் சொல்லுங்க. என்னெல்லாம் வரும்? 4 and 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 40 வந்துடும். ஆனா இது ரெண்டையும் கூட்டியோ கழிச்சோ 13 கொண்டு வர முடியுமா? கொண்டு வரவே முடியாது. ஸோ அந்த சாய்ஸ் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் 5, 8 பாருங்க, 5 8s are 40 வந்துடும். இது ரெண்டையும் கூட்டியோ கழிச்சோ 13 கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஜோடியை என்ன செய்யுங்க, நீங்க தேர்ந்தெடுங்க. 5 and 8 அதை போடலாமா? எப்படி செய்யறது? விச் இம்ப்ளைஸ் 8p ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இந்த 13pக்கு பதிலாக 5p plus 8p plus 5 is not equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டுல p காமன் எடுக்கலாம். p காமன் எடுத்தா பாக்கி யார் இருப்பா? 8p plus 5. அண்ட் இது ரெண்டுக்கும் காமன் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ 1 காமன் எடுங்க. காமன் எடுத்தா பாக்கி 8p plus 5 யூஸ்வலாக இருக்கிற மாதிரி நாட் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இந்த 8p plus 5 8p plus 5 சேர்த்து வந்துங்க. 8p plus 5 again p plus 1 is not equal to 0. அவ்வளவுதான். அகைன் இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கண்டிப்பாக 8p plus 1 is not equal to 0 and p plus 1 is also not equal to 0. then அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடும். ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடியது 0வாக இல்லை என்றால் கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே இப்படிதான் இருக்காது, 0வாக இருக்கவே இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை ஒரு மொத்தமா ஒரு நம்பர் எடுங்க. 8p plus 5 ஒரு நம்பர், p plus 1 இன்னொரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து 0வாக இல்லை என்றால் கண்டிப்பா இது ரெண்டுமே என்னவா இருக்காது, தனித்தனியா 0வாகவே இருக்காது. அதான் இருக்கேன். then 8p plus 5 is not equal to 0 and p plus 1 is also not equal to 0. which implies தனித்தனியா கண்டுபிடிங்க. 8p plus 5 வந்து அந்த பக்கமா கொண்டு வந்த is not equal to -5 and p is not equal to -1. என்ன பண்ணிருக்கோம்? +1 அப்படி கொண்டு போய் -1 +5 அப்படி கொண்டு. ஓகே, p is not equal to -5/8 and p is not equal to -1. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து யார் தான்? இந்த -5/8ம் -1 தான் எடுத்தது. hence the excluded values are -5/8 and -1. அவ்வளோதான், சமம் முடிச்சிருக்கு. வெரி வெரி சிம்பிள். ஸோ அதில் கற்றுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக டினாமினேட்டர் வந்து எப்படி இருக்காது, 0வாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை அந்த சமம் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபார் த ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு அந்த ரிசல்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ see you in the next session. Thank you.